Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. எலெக்ஷன் இன்னும் 8 மாசத்துல வச்சுக்கிட்டு கட்சி ரீதியா ஒன்றிணைவோம் வான்னு ஒரு ப்ரோக்ராம், உடன்பிறப்பை வான்னு ஒரு ப்ரோக்ராம், அரசாங்க பணத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இதனுடைய நோக்கம் என்ன? அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதனுடைய தீர்வு என்ன? நீங்கள் என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், நீங்கள் போட்ட மனுவுக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னார. வந்த மனுக்கள் எவ்வளவு, அந்த மனுக்கள் எந்தெந்த பிரச்சனைக்காக வரப்பட்டது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டதா ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஸ்டாலின் ப்ரோக்ராமை பண்ண சொல்லுங்கள். நீ ஓரணியில் இரு, போதைப் பொருள் கடத்துறவனும் ஓரணியில் வச்சுக்க, கொலை கொள்ளை பண்ணுறவனும் ஓரணியில் வச்சுக்க, அத்துமீறி சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடிய காவல்துறையினெல்லாம் ஓரணியில் வச்சுருக்கிற. அப்புறம் மக்கள் எதுக்கு உனக்கு? நீ ஓரணியில் ஒன்று திரட்டி நீ கொள்ளடிக்கிறது, உன் குடும்பம் கொள்ளடிக்கிறது, உன் புள்ள கொள்ளடிக்கிறது, உன் மருமகம் கொள்ளடிக்கிறதுக்கு, நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுக்கும், நீங்கள் 100 கோடி ரூபா காரில் போகிறதுக்கும் இங்கே ஓரணியில் திரட்டி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோடி கோடியாக கொள்ளடிக்க போகிறீங்க. வேற என்ன செஞ்சிருக்கீங்க? எங்க பார்த்தாலும் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதினு. நீ பஸ் ஸ்டாண்டு கட்டினால் கக்கூசிக்கா முத்தமிழ் அறிஞர் பேர் வைக்கல, டாஸ்மார்க்கா முத்தமிழ் அறிஞர் பேர் வைக்கல. அஜெண்டாவே குஜராத்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாயில செலவு வைத்தது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணமா? வள்ளுவரை கொண்டு வந்து எப்பவுமே இந்துங்கிற அவர் யாரு? வள்ளுவர் யாரு? அவரை ஹிந்துன்னு அடையாளப்படுத்துறது நீங்க யாருங்க? நீங்க யாருங்க அவரை ஹிந்துன்னு இல்லைன்னு சொல்றதுக்கு? Who are you? நீங்க முதல்ல ஹிந்து கோயில் இருக்கு, ஹிந்து கோயில் இருக்கு, நீங்க கோவில் இருக்கு, அந்த கோயில் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால நாங்க ஹிந்துன்னு சொல்றோம். ஒரு லப்பை இஸ்லாமியர் ஒரு ராவுத்தர் இஸ்லாமியருக்கு பொண்ணு கொடுத்துருவாரா? நாடாரிலிருந்து மதம் மாறிய ஒரு கிறிஸ்டியன் ஒரு முதலியார் கிறிஸ்டியனுக்கு பொண்ணு மக்களுக்கு எடுத்துருவாங்களா? எல்லாருமே அப்பாற்பட்டவன் தான் ஒரு கலைஞர் இல்ல. எல்லாத்தையுமே மண்டையில இருந்து உச்சந்தல இருந்து நரம்பு உடம்பு எல்லாமே இப்படி வைப்பே வந்து கலைஞர் கிடையாது. இல்ல நீங்க உழைச்சாதானே உங்களுக்கு சோறு, ஷூட்டிங் போனாதானே சோறு. எனக்கு வந்து நான் வந்து நிறைய உட்கார்ந்தாதான் எனக்கு சோறு. மதம் வந்து சோறு போடாது, மதம் வந்து தண்ணி ஊத்தாது, மதம் வந்து குழம்பு ஊத்தாது, மதம் வந்து ரசம் ஊத்தாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக ஆதரவாளர், நடிகர், மதிப்பிற்குரிய திரு ரவி அவர்கள். வணக்கம். வணக்கம். 45 நாட்களுக்குள் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கிற அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கான காரணம் வந்து தேர்தல் வருகிறது, அதற்கு முன்பாகவே இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவா, அல்லது மக்கள் நலன் மீதான ஒரு முழுமையான அக்கறையா? மக்கள் நலன் மீது அக்கறை இருந்திருந்தால் இதை ஒவ்வொரு வருஷமும் நடத்திருக்கலாமே. 2021 ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் இதை போல் உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அதை ஒவ்வொரு மாதமும் 45 நாளுக்குள்ள மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அந்தந்த வருஷத்தில் ஏற்படுற பிரச்சனையை அந்தந்த வருஷமே தீர்வு காண்பதற்கான ஒரு முன்முடிவை எடுத்திருக்கலாமே. எலெக்ஷன் இன்னும் 8 மாதத்தில் வச்சுக்கிட்டு கட்சி ரீதியாக ஒன்றிணைவோம் வான்னு ஒரு ப்ரோக்ராம், உடன்பிறப்பை வான்னு ஒரு ப்ரோக்ராம், அரசாங்க பணத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இதனுடைய நோக்கம் என்ன? உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓரணியில் தமிழ்நாடு. ஆமாம், இதனோட நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை வச்சுக்கிட்டு 15 நாளில் 1 கோடி உறுப்பினரை சேர்த்துட்டோங்கிறாங்க. எப்படி முடியும்? How is it possible? இல்லை, பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கிறதும் இதில் ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், 1000 ரூபா பணம் வருதாமா? வருது. இதுக்கு தண்ணி வருதா? வருது. உங்கள் பொண்ணுக்கு காலேஜில் 1000 ரூபா பணம் கொடுக்குறோமா? வருது. உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள், மொபைல் நம்பரை சொல்லியாச்சு. ஓடிபி வரும் சொல்லுங்கள், ஓடிபியை கொடுத்தாச்சு. நீ திமுக உறுப்பினர், ஓரணியில் தமிழ்னா அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே எனக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த நான் முதல்வன் ஒரு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்குனாங்கல்ல, அதுவும் பெண்களுக்காக அப்படி ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்களா? திட்டத்தின் பேர் மறந்துடுச்சு எனக்கு. பெண் குழந்தைகளுக்காக, கல்லூரி வாழும் பெண்களுக்காக அந்த 1000 ரூபா பணம் கொடுக்குற புதுமை பெண் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டமும் நான் முதல்வன் திட்டத்திலையும் மாணவர்களை உள்ளே கொண்டு வர்றப்பே மொத்த அவங்களுடைய மொபைல் டேட்டாவையும் வாங்கிட்டாங்க. அந்த மொத்த மொபைல் நம்பர்ஸும் மாணவர்களுடைய மாணவர்களின் மொபைல் நம்பர்களையும் மொத்தமாக பெண் நிறுவனத்தில் ஒப்படைச்சாச்சு.
தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அந்த நம்பருக்கெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், நாளைக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரும், நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் பொய்யா புழுவி வீடியோ போய் சேரும். அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதை பயன்படுத்த போகிறாங்க. மொத்த டேட்டா அவங்க கையில் இருக்குது, இதுக்கு தான் அதை பயன்படுத்துனாங்கன்னு ஒரு கல்லூரி பேராசிரியர்கிட்ட ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னார். ஏன்னா இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருடைய டேட்டா உங்களுக்கு வேணும், மொபைல் நம்பர் வேணும். அதற்காக அரசு சார்பாக நடத்தப்படக்கூடியது தான் இந்த மு.க. ஸ்டாலினுடன், அது பேர் என்ன, திட்டம் பேர் என்ன, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். 45 நாளில் நிறைவேறலைன்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? இப்போ ஒரு மனு கொடுக்கப்படுது சார், தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் வரக்கூடிய அனைத்து மனுக்களுக்கும் 45 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படவில்லை என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் ஆட்சியை கலைத்து விடுவாரா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் நோக்கமே வந்து இந்த 45 நாட்குள்ள சரி செய்யப்படணும். சரி செய்யப்படலைன்னா 45 வருஷமா சரி செய்யப்படாத பிரச்சனை இருக்க சென்னை சிட்டியில். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறப்போ உங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்க வேட்டியம் படித்து கட்டிட்டு மழை காலங்களில் போய் மழை நீர் வடிகாலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஒவ்வொரு மான்சூன் பீரியடுக்கு முன்னாடியும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து கழிவுநீர் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு ஆணையிட்டுள்ளேன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. போன வருஷம் நேரு சொன்னார், அதுக்கு வருஷம் நேரு சொன்னார், அதுக்கு வருஷமும் சொன்னார், இந்த வருஷமும் சொல்லியிருக்காரு. மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரமாக முடிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி மேயர் சொல்லுவாங்க, பெருநகர வளர்ச்சி குடும்பத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு சொல்வார். ஆனால் மழை பெஞ்சா என்ன நடக்கும்? மக்கள் மிதப்பாங்க. அது மட்டும் நிற்கிறது இல்லைல்ல. இப்போ ஏற்கனவே ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணாரா? அவர் நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் வச்சு பொட்டி வச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மனு வாங்கினார்ல, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பண்ணார்ல. அதில் வந்து மனுக்கள் மீது எத்தனை மனுக்கள் வந்தன, அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதனுடைய தீர்வு என்ன? நீங்கள் என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், நீங்கள் போட்ட மனுவுக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னார. வந்த மனுக்கள் எவ்வளவு, அந்த மனுக்கள் எந்தெந்த பிரச்சனைக்காக வரப்பட்டது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட்டதா ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஸ்டாலின் ப்ரோக்ராமை பண்ண சொல்லுங்கள். அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணணும் சார், மொத்த மொபைல் நம்பரையும் வாங்கணும். அந்த மொபைல் நம்பரை வாங்கிட்டு அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் காசுலேயே அதை செய்யணும், சொந்த காசில் செய்யாமல். கருணாநிதி எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடியே 4 ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுருப்பாங்களா சார்? கட்சிக்கு 4 ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. இவங்களை எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பெண்ணுன்னு ஒரு ஓன் நிறுவனம் ஒன்று இருக்குது. இது கட்சிக்கு பேரன்பாடிக்கு. இளைஞரணிக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் ஃபீஸ், யாரும் இலவசமாக வந்து வேலை செய்ய போகிறதில்ல. எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பணம். எங்கேருந்து வருது பணம்? எங்கேருந்து சம்பாரித்து கொண்டு வந்தீங்க அந்த பணம்லாம்? இளைஞரணிக்கு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது, பேரன்பாடிக்கு 4 இருக்குது, பெண் நிறுவனம் சேர்த்து 5, 6 நிறுவனங்கள் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி மக்களை முட்டாளாக்கி மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை கொண்டு போய் ஒரு தனக்கு ஓட்டு போடுவதற்கான சூழ்நிலை மக்களை நோக்கி செய்வதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை. அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் சொன்ன திட்டம் தான் உங்களுடன் முதல்வன். நான் உறங்கிக் கொண்டு கழிவறையில் உட்கார்ந்து போய் கொண்டிருந்த பொழுது எனக்கு கன நேரத்தில் உதித்தது போல் உதித்த திட்டம் இது அப்படின்னு வடிவேல் 23ஆம் புலிகேசியில் சொல்வார்ல, அப்படியே நீ உனக்கு உதிச்சுது. ஸ்ட்ராட்டஜி டீம் சொல்லியிருக்கிறாங்க. திமுக அமைத்து கொடுத்துருக்கிற 5 ஸ்ட்ராட்டஜி டீம் கொடுத்த ஐடியா தான் உங்களுடன் முதல்வன் திட்டம். இதனுடைய முக்கிய நோக்கமே பப்ளிக்டேருந்து ஃபோன் நம்பர் வாங்கணும். அதை தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே மாணவ மாணவிகளுடைய நம்பர் வாங்கியாச்சு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் அனைவரும் ஓரணியில் இருந்தால் டெல்லி அணியின் காவி திட்டம் பலிக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அம்பேத்கரிய மார்க்சிய திராவிட செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே வந்து ஓரணியில் இருப்பது தான் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. நீ ஓரணியில் இரு, போதைப் பொருள் கடத்துறவனும் ஓரணியில் வச்சுக்க, கொலை பண்ணுறவனும் ஓரணியில் வச்சுக்க, அத்துமீறி சட்டத்துக்கு புறமாக நடக்கக்கூடிய காவல்துறையினில் ஓரணியில் வச்சிருக்கிற. அப்புறம் மக்கள் எதுக்கு உனக்கு? நீ ஓரணியில் ஒன்று திரட்டி நீ கொள்ளடிக்கிறது, உன் குடும்பம் கொள்ளடிக்கிறது, உன் புள்ள கொள்ளடிக்கிறது, உன் மருமகம் கொள்ளடிக்கிறதுக்கு, நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுக்கு, நீங்கள் 100 கோடி ரூபா காரில் போகிறதுக்கும் இங்கே ஓரணியில் திரட்டி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோடியாக கொள்ளடிக்க போகிறீங்க. வேறு என்ன செஞ்சுருக்கீங்க?
ஏதாச்சும் சொல்லிக்கிறாப்புல ஒரு நல்ல திட்டத்தை உருப்படியா 100% இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா சார்? மெட்ரோ 2வது திட்டம் நாங்கள் மாநில அரசோட திட்டம், நீங்கள் நாங்கள் தான் செய்வோம். நீங்கள் மத்திய அரசுக்கு அது ஒரு மானியம் மட்டும் ஒரு தொகை தருவாங்க, ஒரு 700 கோடி ரூபா. மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு பணம் தரலன்னு புராணம் பாடுனீங்க. உங்களால் செய்ய முடியல, போய் சரண்டர் ஆகி காலில் விழுந்தீங்க. மத்திய அரசு திட்டமாக அது மாறிடுச்சு. இன்னைக்கு பணிகள் வரப்பா முடிஞ்சிட்டு இருக்கு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து. அவங்க சுதந்திரம் பெற்றதிலிருந்து மொத்தமாக மாநிலம் பிரிக்கப்பட்டு, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்கின்ற தனி ஸ்டேட் உருவானதிலிருந்து 2021 வரைக்கும் மாநில அரசாங்கம் வாங்கியிருந்த மொத்த கடன் 4.5 லட்சம் கோடி. இவர் 2021 2025 முடிகிறதுக்குள்ளியே 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை எவ்வளவு மேம்படுத்திருக்கீங்க? எதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அதை வச்சு எப்படிலாம் வளர்ந்துருக்குது? என்ன நடந்தது? 5 லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணீங்க? இப்போ பிடிஆர் பதவியேற்றுட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ல, ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் இத்தனை 1000 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு ஒவ்வொரு தமிழனின் தலையிலும்? 5 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும், நாங்கள் இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, அப்பனுக்கு செலவைக்கிறதுக்கு போனாங்க. எல்லா இடத்துலையும் அப்பனுக்கு செலவச்சாச்சு. பல இடங்களில் அப்பார் பேரில் ஒரு நூலகம், அப்பார் பேரில் மருத்துவமனை, அப்பார் பேரில் ஆடிட்டோரியம், எல்லாம் கலைஞர் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சார். கருணாநிதி மட்டும்தான் தமிழகத்திலும் ஒட்டுமொத்த அடையாளம். இவங்களுக்கு வீரன் அழகு முத்துக்கோன்னு அடையாளம் கிடையாது. வாவு சிதம்பரம் அடையாளம் கிடையாது. ஜெயலலிதா பேரில் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட போது அதை ஏன் ரவி அவர்கள் எதிர்க்கல சார்? இது தடுக்கி விழுந்தா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா ஜெயலலிதா வைக்கல. அம்மா யாரு? உங்களுக்கு யாரு அம்மா இருக்காங்களா? எனக்கு யாரு அம்மா இருக்காங்களா? அம்மா கலைஞர் அப்படிங்கிற பேர் எல்லாமே பொது பெயர்கள் சார். அம்மா என்கின்ற வார்த்தையின் பேரில் அவங்க அமைச்ச அம்மா ஜெயலலிதா, அம்மா குடிநீர், ஜெயலலிதா அம்மா உணவு கூடம், இப்படியா பண்ணாங்க? எங்க பார்த்தாலும் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதினு. நீ பஸ் ஸ்டாண்டு கட்டினால் கக்கூசிக்கா முத்தமிழ் அறிஞர் பேர் வைக்கல? டாஸ்மார்க்கே முத்தமிழ் அறிஞர் பேர் வைக்கல? எதை தொட்டாலும் திரும்ப இடம் பார்க்கிற இடத்துலலாம் முத்தமிழ் கலைஞர், முத்தமிழ் கலைஞர், முத்தமிழ். என்ன முத்தமிழுக்கு அவர் என்ன கலட்டினாரு? என்னத்தை இந்த நாட்டுக்காக செஞ்சுட்டு சாதனை புரிஞ்சுட்டாரு இந்த மாநிலத்துக்காக? இல்ல தமிழ் மொழிக்காக இவர் என்ன செஞ்சிருக்காரு? செம்மொழி மாநாடு நடத்திருக்காங்க. என்ன செம்மொழி மாநாடு நடத்தினாரு? வள்ளுவருக்கு வானுயர்ந்த சிலை அமைச்சிருக்காங்க. நீ சிலை அமைக்கணும், கட்டணம் கட்டணும், அப்பதான் கொள்ளையடிக்க முடியும். இவங்களுடைய அஜெண்டாவே. குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாயில செலவைத்தது கொள்ளையடிக்கப்பட்ட பணமா? 3000 கோடிக்கு செலவைச்சாங்க. 3000 கோடி மதிப்புல செலவைக்கப்பட்டது. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரோடு இருந்திருந்தாலே அவர் இந்த விஷயத்தை விரும்பி இருக்க மாட்டார். அதாவது சார், அவரே எனக்கு எதுக்கு அப்படி எல்லாம் தேவையில்லாம காசு செலவு பண்றீங்க, கொண்டு போய் விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அவர் உயிரோட இருந்தா செலவைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கருணாநிதியா வல்லபாய் பட்டேல் தனக்கு தானே செலவச்சுக்கிறதுக்கு? அவர் ஒன்றும் கருணாநிதி இல்லையே. இந்த நாட்டை ஒருமுகப்படுத்தி, இந்த நாட்டை ஒன்றுபடுத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி வல்லபாய் பட்டேலே நினைவு கூறும் வகையில் ஒரு செலவச்சு அங்கே ஒரு பெரிய சுற்றுலாஸ்தலமாக அதை மாற்றப்பட்டிருக்கு. 3000 கோடி கன்னியாகுமரியில திருவள்ளூர் வச்சது உங்களுக்கு குத்தமா போச்சு. 3000 சுற்றுலாத்தலமா மாறல. 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம். வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் அதுல இருந்து ரெவன்யூ வருது. எல்லா மாநில அரசுகளுக்கும் அங்க ஒரு அலுவலகம் இருக்கு, ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சுற்றுலாத்தலங்களை அங்கே காட்சிப்படுத்தி அங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போகிறப்ப தமிழ்நாட்டில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது நம்ம போகலான்னு காமிக்கிறதுக்காக அங்கே ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் மாநிலங்களுக்கும். ஸோ அது பறந்து விரிந்த திட்டம், அது கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம் இல்லை. நான் சொல்கிறது, நீ வள்ளுவருக்கு செலவப்ப, வள்ளுவரை ஒருத்தன் கிறிஸ்டியன் சொல்லுவான், திருக்குறளை ஒருத்தன் கிறிஸ்துவ நூலும்பான், அதுக்கு நீயே உட்காந்து அணிந்துரை எழுதுவேன். அதுதான் தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டா? அது தமிழுக்கு செய்யக்கூடிய வள்ளுவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு யார் சார் சொன்னா? அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? அவரு குரல்லே இருக்கு. அவரு ஹிந்து மதத்தை ஸ்ரீதேவியை பத்தி பேசுறாரு, மூதேவியை பத்தி. வள்ளுவர் காலத்துல இந்துங்கிற ஒரு மதமே இல்லங்க. இருக்கட்டுங்க, அன்னைக்கு சனாதனம். சார் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற ஒரு ஆள் வெள்ளக்காரன் தான் இந்து மதத்தை கொண்டு தெரிஞ்சுட்டு போறான். நாங்களே அதை சொல்றோம் சார், நாங்களே அதை சொல்றோம் சார். இன்னைக்கு 100 ஆண்டுகள் வள்ளுவரை கொண்டு எப்பவுமே இந்துங்கிற அவர் யாரு? வள்ளுவர் யாரு? வள்ளுவர் ஒரு தமிழர்.
வள்ளுவர் அவர் தமிழரா இருக்கட்டும் சார். உலகமே வள்ளுவர் யாரை வணங்கினார்? ஒரு எந்த மனிதநேய தெய்வங்களை போற்றி குறள் அவர் வந்து எழுதியிருக்கிறார்? எந்த ஒரு எந்த மதத்துக்கும் சொந்தக்காரர் எந்த கிடையாது. தெய்வங்களை எந்த ஒரு சாதிக்கும் சொந்தக்காரர் கிடையாது. எந்த அவர் வந்து ஒரு தமிழர். எந்த தெய்வங்களை முன்னிறுத்தி, எந்த தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி, எந்த தெய்வங்களை உதாரணப்படுத்தி அவர் குறள் எழுதி இருக்கிறார்? நான் 100 குறள் தரேன் உங்களுக்கு. ஸ்ரீதேவியை பத்தி எழுதியிருக்காரு, திருமாலை பத்தி எழுதியிருக்காரு, மூதேவியை பத்தி எழுதியிருக்காரு, மூதேவியோட அக்கா ஸ்ரீதேவியோட அக்கா அவன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லியிருக்காரு, மறுபிறவியை பத்தி எழுதியிருக்காரு, கர்மாவை பத்தி எழுதியிருக்காரு. இதெல்லாம் எந்த மதம் பின்பற்றுது? எந்த மதத்தினுடைய கோட்பாடுகள்? திருக்குறள் இருக்கா இல்லையா? அதாவது திருக்குறள் இருக்கா இல்லையா? அவர் மதமே திருவள்ளுவர் வந்து திருக்குறள் இருக்கா இல்லையா? அவருக்கு வந்து ஒரு காவி சாயமா பூசுறத வந்து யாரும் அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டில். திருவள்ளுவர் கோயில் இருக்கா இல்லையா? திருக்குறளுக்கு ஜாதி இல்ல, திருவள்ளுவருக்கு மதம் இல்ல, திருவள்ளுவருக்கு ஜாதி இல்ல, திருவள்ளுவர் பொதுவான மனிதர். இவ்வளவு நீங்க தானே சொன்னீங்கல்ல. திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மயிலாப்பூர்ல இருக்கு திருவள்ளுவருக்கு கோயில். அது எந்த கண்ட்ரோல்ல தரமா இருக்கு? நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது திருவள்ளுவர் திருக்கோயில். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் திருவள்ளுவருக்கு கோவில் இருந்தால் திருவள்ளுவர் எந்த மதம் சொல்லுங்க சார்? சிஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு, இஸ்லாமிய அமைப்பில் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு, எந்த அமைப்பில் அந்த கோயில் இருக்கு? இந்து சமயத்துறை அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு. எனவே திருவள்ளுவர் ஹிந்துன்னு நான் சொல்றேன். அவருடைய குறள்கள்ல பல இடங்கள்ல ஹிந்து தெய்வங்களின் பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதனால் அவரை ஹிந்து என்கின்றேன். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வேண்டுமானால் இந்த மதத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் ஒரு பெயர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு 150 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் படையெடுப்புக்கு பிறகு இங்கு இந்த மதத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அதை 100 ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்தி வருகிறோம். அதனால் இன்று அவரை ஹிந்துவாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். ஹிந்துக்கள் இல்ல, அவரை ஹிந்து அடையாளப்படுத்துறது நீங்க யாருங்க? நீங்க யாருங்க அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்றதுக்கு? Who are you? நீங்க முதல்ல ஹிந்து கோயில் இருக்கு, ஹிந்து கோயில் இருக்கு, அவருக்கு கோவில் இருக்கு, அந்த கோயில் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால நாங்க ஹிந்துன்னு சொல்றோம். அந்த இந்து சமய கொடுக்குறீங்க. அவர் வாழ்ந்த காலத்துல சாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல இந்த 100 ஆண்டுகள் புடிச்சிட்டு தொங்குற இந்துவை கொண்டு அதுல இருந்து சொல்றீங்க. எங்க ஜாதி இல்ல? எந்த மதத்துல ஜாதி இல்ல? எந்த மதத்துல ஜாதி இல்ல? எந்த நாட்டுல ஜாதி இல்ல? எந்த நாட்டுல ஜாதி இல்ல? ஒரு ஹிஸ்டரி எடுத்து படிங்க. இது சும்மா மிக நீண்ட விளக்கமான வீடியோ மாரிதாஸ் வெளியிட்டு இருக்காரு, போய் பாருங்க. எந்த மதத்துல ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு லப்பை இஸ்லாமியர் ஒரு ராவுத்தர் இஸ்லாமியருக்கு பொண்ணு கொடுத்துருவாரா? நாடாரிலிருந்து மதம் மாறிய ஒரு கிறிஸ்டியன் ஒரு முதலியார் கிறிஸ்டியனுக்கு பொண்ணு மக்களுக்கு எடுத்துருவாங்களா? முதலியாரா இருந்து கிறிஸ்டினா மாறினவங்க, ஒரு நாடாரா இருந்தா கிறிஸ்டினா மாறினவங்க 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்களா? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மதம் மாறிய ஒரு கிறிஸ்துவ மக்கள், பெருங்குடி மக்கள் பாதராக முடியுமா? பேராயராக முடியுமா? ஆயிருக்காங்களா? சரித்திர சான்று இருக்கா? ஏன் ஆக மாட்டேங்கிறாங்க? எங்க ஜாதி இல்ல, எந்த மதத்துல ஜாதி இல்ல. ஆனா இந்து மதத்திற்கும் ஜாதிக்கும் தொடர்பே கிடையாது. இந்து மதம் ஜாதியை உருவாக்கவில்லை. இது சமூகத்தில் உருவான பிரிவுகள், சமூக ரீதியான ஏற்பட்ட மாற்றம். அப்புறம் எதுக்கு வர்ணா அப்படிங்கிற ஒரு கேஸ்? வர்ணம் வேற, அதான் போட்டு குழப்பிக்கிறது. கருவாட்டு சாம்பார், சாம்பார்ல கருவாட்டை போடுறது, ரசத்துல வந்து மட்டனை போடுறது, அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும். வர்ணாசிரம தர்மம் என்பது வேறு, ஜாதிய கட்டுப்பாட்டுகள் என்பது வேறு. புரியலன்னா போய் படிங்க, நிறைய படிங்க, அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க முதல்ல வரலாறு படிங்க. நாங்க படிச்சுட்டு தானே பேசுறேன், இவ்வளவு தூரம் பேசல. வரலாறு முழுமையா படிச்சுட்டு திருவள்ளுவருக்கு எந்த மதச்சாயமும் பூசக்கூடாது. திருவள்ளுவர் ஹிந்து மதத்தை சார்ந்தவர், அவர் இந்து கிடையாது. திருவள்ளுவர் வந்து ஒரு மனிதர், ஹிந்து கிடையாது என்றால் ஹிந்து சமய திருவள்ளுவர் கோயில் ஏன் இருக்கிறது? திருவள்ளுவர் ஹிந்து இல்லை என்றால் திருவள்ளுவருக்கு கோவில் கட்டப்பட்டு அந்த கோயில் ஏன் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அந்த கோயில் இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது 5 முறை முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். கல்லோலியா சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஏன் எடுக்கவில்லை? அவருக்கு தான் மதமே இல்லையே, ஏன் அவரை ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும்? இதற்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு 100 குறள் தரேன், 100 குறள் தரேன் உங்களுக்கு. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளே உங்களுக்கு எடுத்தரேன். 100 குறள் பொலிவுரையோட தரேன். அதெல்லாம் இந்து மத கணவர்கள் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்.
தயாரா சேலஞ்சுக்கு? சேலஞ்சு தயார். எத்தனையோ அறிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன? ஐயால இருந்து சரி. பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வைரமுத்து அவர்கள் கூட உரை எழுதி. வைரமுத்து மனுஷனா? திருட்டு பையன். ஏங்க இப்படிலாம் பேசுற முதல்ல தவிர்த்துங்க. நீங்களும் ஒரு கலைஞர், அவரும் ஒரு கலைஞர். வைரமுத்து நீங்க ஒரு சீரியல் கலைஞர், கலைஞர் இருங்க. தமிழ் சினிமா ஆசிரியர், ஒரு முக்கியமான இலக்கியவாதி. மரியாதை ரொம்ப முக்கியம், மாண்பு ரொம்ப முக்கியம். திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதிருக்காங்க. மக்களோட நீங்க வைரமுத்து சொல்றது, கருணாநிதி சொல்றது, வைரமுத்து, கருணாநிதி, இந்த கும்பல் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த கும்பல் சொல்றது மட்டும் தான் உங்களுக்கு ரைட்டு. இந்த கும்பல் தான் உங்களுக்கு மத்தவங்க உரை எழுதியிருக்க பரிமையாளர்கள் எழுதியிருக்காரு. பரிமையாளர்கள் சொல்லுங்க. வைரமுத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. ஹிந்து மத விரோதிகள், ஹிந்து மத துரோகிகள், ஹிந்து மதத்தை அழிக்க நினைக்கக்கூடிய துரோகிகளை நீங்க பட்டியலிட்டீங்க. உங்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ள நரம்பு வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதம் தான் ஊறி போயிருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் எஸ் ஆஃப் கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அதாவது என் மதத்தின் பெருமைகளையும் சாதி மதம் மொழியின் பெருமைகளையும் எல்லாரும் அப்பாற்பட்டவன் தான் ஒரு கலைஞன். இல்ல எல்லாத்தையுமே மண்டையில இருந்து உச்சந்தலையில இருந்து நரம்பும் உடம்பு எல்லாமே இப்படி வைத்தே வந்து கலைஞன் கிடையாது. நான் கலைஞனா இல்லையாங்கிறது மக்கள் சொல்லட்டும். கரெக்ட்டுங்களா? நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நான் கலைஞர் என்பவர் நான் கிறிஸ்துவருக்கு எதிரான ஒரு நடிகரா இருக்கீங்க. எல்லா தரப்பு மக்களும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், பௌத்தம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா மத கோட்பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மனிதநேயமிக்க மனிதர்கள் இருக்க வேண்டும். நான் எல்லா மத மக்களையும் மதிக்கின்றேன். எல்லாரையும் சகோதர சகோதரரை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கிறிஸ்துவர்கள் எதிரி கிடையாது, எனக்கு இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது. எல்லாரும் சகோதர சகோதரியாக பழகி கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டும், மத துவேஷம் கூடாது என்பது என்னுடைய கொள்கை, என்னோட பார்வை. ஆனா என் மதம் சார்ந்து தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நான் எதிர்த்து பேச வேண்டியதும் அதை நியாயப்படுத்த வேண்டியதும் என் மதம் சார்ந்து அதை பார்க்க வேண்டியதும் ஒவ்வொரு இந்துக்களின் கடமை, ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் கடமை, ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் கடமை. அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாட்டு முறை, அவனுடைய நம்பிக்கைகள் சிதைக்கப்படும் பொழுது அவன் மதம் சார்ந்து அதை தற்காத்துக் கொள்ள வாதாட வேண்டியதும் போராட வேண்டியதும் ஒவ்வொருவரின் கடமை. அவன் ஹிந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியனாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது அவனுடைய கடமை, வாழ்வியல் கடமை. ஒரு தாயை குறை சொன்னால் எப்படி நீ கடந்து போக மாட்டாயோ அதே போல உன் தாய் மதத்தை குறை சொன்னால் நீ கடந்து போகக்கூடாது. நீங்க உதாரணப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இந்த இந்து மத தர்மத்தை அழிக்க நினைக்கக்கூடிய கூட்டம். அப்படிதான் நான் பேசுவேன். மதவெறி என்றால் நீங்க உழைச்சாதானே உங்களுக்கு சோறு, ஷூட்டிங் போனானே சோறு. எனக்கு வந்து நான் வந்து நிறைய உட்கார்ந்தாதான் எனக்கு சோறு. மதம் வந்து சோறு போடாது, மதம் வந்து தண்ணி ஊத்தாது, மதம் வந்து குழம்பு ஊத்தாது, மதம் வந்து ரசம் ஊத்தாது. சரி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் புரிஞ்சுட்டா இருக்கு. நான் தெளிவா நான் உழைச்சாதான் எனக்கு, நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு. நான் உழைச்சிட்டு சோறு தின்ட்டு ஆயிருந்துட்டு போறது இல்லை என் கடமை. அது இல்லை மனித பிறவி. உழைச்சோம், காசு சம்பாரிச்சோம், சோத்த தின்னோம், ஆயிருந்தோம், முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு போறது வாழ்க்கை கிடையாது. உணர்வு பூர்வமா இருக்கணும், உள்ள பூர்வமா இருக்கணும். என் நம்பிக்கை, என்னுடைய கலாச்சாரம், என் பண்பாடு, என் இறை, என் பக்தி, இதற்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் எதிர்த்து கேள்வி கேட்கணும். அவனை நர கிழிச்சு தொங்கவுடனே அவனாக இருந்தாலும் அது ஒரு இந்துவின் கடமையா நான் பார்க்கிறேன். அப்படிதான் இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும், அப்படிதான் கிறிஸ்துவர்கள் வாழ வேண்டும், பௌத்தர்கள் வாழ வேண்டும். இது டோட்டலா மதவெறியை தூண்டுற பேச்சு இருக்கட்டும். அப்பட்டமான இது மதவெறி என்றால் இது மதவெறியாக போகட்டும், எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றேன், நீங்க ஒரு மனுஷனா இருங்க. நான் மனுஷனா இருக்கிறதுல மதத்தை பத்தி பேசுறேன். என் மதம் பாதிக்கப்படும் பொழுது, என் மதம் நிந்திக்கப்படும் பொழுது, எல்லாத்துக்குமே என் மதம் 6 அறிவு படித்த மனிதனாக இருங்கன்னு நான் சொல்றேன். 6 அறிவு படிச்ச மனுஷனால தான் இப்படி சிந்திக்க முடியும். 5 அறிவு படித்த முட்டாள்களை எதிர்த்து பேச முடியும். 6 அறிவு படித்த மனிதனால அப்படி சிந்திக்க முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.